கோமாதா எங்கள் குலமாதா. எங்க மொத்தம் கிளம்பிட்டீங்க? வெளியே போகும்போது அவசரமா கூப்பிட்டுக்கிட்டேன். கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போற மாதிரிலாம் ஃபீல் பண்றீங்க. நான் ஊர்ல இருந்து வரும்போது கொண்டாட மறந்துட்டேன். என்னது? பிரஷ் வரும்போது வாங்கிட்டு வாங்க. தம்பி, நீங்க என்னென்ன மறப்பீங்க, என்னென்ன செய்வீங்கன்னு என்கிட்ட முன்கூட்டியே சொல்லியிருக்கு. எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அப்ப அந்த சேஃப்டி பில் பத்திரி இது சொல்லவே இல்லையே. வரும்போது மறக்காம பில் பத்திரி வாங்கிட்டு வாங்க. அக்கா டார்லிங் ஜிலோ, உனக்கு இங்கிலீஷ் நியூஸ் படிச்சு நன்னன் ஸ்டைல்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். The Independence Day is a girl fancy Alfonsi. இன்னைக்கு சுதந்திர தினம். தலைவர் கொடி ஏற்றி எல்லாருக்கும் தேன் மிட்டாய் கொடுத்தாரு. Sports. The England and the West Indies is a French short fine. Cricket. இங்கிலாந்து ஜெயிப்பு, பாகிஸ்தான் தோப்பு. Weather report. The morning is 150 cc and afternoon is 100 cc and evening is 50 cc. மேகம் மந்தமா இருக்கும். மந்தமா இருந்தானா பீர் விட்டுக்குங்க. கொஞ்சம் குளிரா இருந்தா ரம் விட்டுக்குங்க. The day of the வசந்த். நீங்க பிரியா? பிரியாதா? வாங்க, வசந்த் மேலதான் இருக்க. பிரியா, தனியா வந்திருக்கீங்க? தனியா வர வேண்டிய அவசியம் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வசந்த். நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம். உங்களுக்கே தெரியும், அமெரிக்கா கிரீன் கார்டு மாப்பிள்ள, உடனே கல்யாணம். எங்க வீட்டுல ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க. ஏன், உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இருக்கு என் மனசுல. விருப்போ, காதல், ஆசை, பாசம், நேசம், அன்பு, சந்தோஷம், இன்னும் இதுக்கு மேல என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் உங்க மேலதான் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்கு இதெல்லாம்? தூக்கிப்பட நேரம் இல்லை. எங்க மனசுல இருந்தா சொல்லுங்க, உண்மை தானே? பிரியா, அதுக்கு மேல ஒரு பெரிய உண்மை இருக்கு தெரியுமா? உங்க அக்கானால ஏற்பட்ட அவமானத்துல இருந்து இப்பதான் உங்க குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா தள்ள நம்பர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் நடந்தா அவங்களால தாங்கிக்க முடியுமா? சொல்லு. அக்கா பண்ண தப்ப நான் பண்ண மாட்டேன்னு உங்க அம்மாக்கு சத்தியம் பண்ணல? அதெல்லாம் உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால. பிரியா, ஃப்ரெண்ட்ஸே சேர்க்காத உங்க குடும்பத்துல என்ன அனுபவிச்சிருக்காங்கன்னா அதை என் மேல வச்சிருக்க நம்பிக்கை. அது என்னால இழக்க முடியாது. ஏற்கனவே ஒருத்தர் சங்கருக்கு ஃப்ரெண்டா பழகி அவன் முதுகுல குத்துற காயம் இன்னும் ஆறல. திரும்பி என்ன போய் அவன் நெஞ்சில குத்துன்னு சொல்றியே? என்னால முடியாது. அவன் தாங்க மாட்டான், செத்துருவான். அதனாலதான் ஆரம்பத்துல நான் விலகி போனேன். ஆனா நீங்க இந்த நிலைமை கொண்டு விட்டுட்டீங்க. பிரியா, இங்க பாரு, காதல தோத்து போறது ஒரு வெற்றிதான். ஜெயிச்ச கதை எல்லாமே பஸ் ஸ்டாண்ட்லயும், ரேஷன் கடை கியூலயும், ஃபேமிலி கோர்ட்லயும் தான் முடியுது. தோத்து போன காதல் எல்லாமே காலத்து மீறி சரித்திரத்தில் இடம் பிடிச்சிருக்கு. அதுக்கு 1000 உதாரணம் இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். நட்பை பெருசா மதிக்கிற நண்பனும், பாசத்தையும் குடும்ப கௌரவத்தையும் பெருசா மதிக்கிற தங்கச்சியும் இன்னும் 1-2 பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காதல் 2வது பட்சம். அதே மாதிரி நாமளும் இருக்கக்கூடாதா?
உன்னதான்டா கேட்குறேன். பாவம் அந்த பொண்ணு அவ்வளோ இறங்கி பேசுகிறா, அவகிட்ட போய் தத்துவம் பேசி அமைச்சிட்டேன். டேய், அந்த குடும்பத்தோட முன்கதை உனக்கு தெரியாதுடா. அதனால உன் கதையை சொல்ல முட்டியா? டே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கடைசியாக ஒரு தடவை சங்கர் கிட்ட போய் நீ கேட்டா எப்படிடா? அவன் என் காதலுக்கு எதிராக கத்தி வச்சுட்டா கூட அடிச்சு போட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்திருப்பேன். அவன் என் முன்னால நட்புலடா வச்சு நிற்கிறான். என்னால முடியலடா. அதனால நட்புக்காக காதல் தியாகம் பண்ண போறியா? எனக்கு வேற வழி தெரியலடா. காதல் புனிதமான விஷயம்தான். ஆனா அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் புனிதமான விஷயம். பெத்த அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த, கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம். இன்னைக்கு காதலியா இருக்கிறவன் நாளைக்கு மனைவியா மாறுவா. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது என்னைக்குமே மாறாத விஷயம். டேய், 20 வயசுல ஃப்ரெண்டா இருக்கிறோம், 60 வயசுல ஃப்ரெண்டாவே இருப்பான். அப்படிப்பட்ட மாறாத உறவை இழக்க நான் தயாரா இல்ல. டேய், நட்பா காதலான்னு கேட்டேன்னா எனக்கு நட்பு தான முக்கியம். எல்லாரையும் அழ வச்சுட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. டேய், நான் உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. நான் போய் சங்கர் கிட்டே பேசி பார்க்குறேன். அவசியம் இல்லை. அவன் ஃப்ரெண்டாக இருந்துட்டு போட்டான், அதான் முக்கியம். டேய், உனக்கு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம்னா எனக்கு என் ஃப்ரெண்டு தான் முக்கியம். உன் வாழ்க்கை தான் முக்கியம். டேய், நான் எங்கேயோ குப்பத்தொட்டில் இருந்தப்போ எனக்கு ஒரு மெக்கானிக் செட் வச்சு கொடுத்து எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கொடுத்த. டேய், நீ வாழ்றதை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்காதாடா? டேய், கடைசியா ஒரே ஒரு தடவை நான் சங்கரை பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவோட வரேன். என்ன? டேய். நம்மளால அந்த குடும்பத்தில் எந்த குழப்பம் வரக்கூடாது. இப்பவே கிளம்புறோம். போய் பேக் ரெடி பண்ணு போ. வசந்த போடா. அந்த பொண்ணு கிளம்ப சொல்றல. வசந்த காலையிலேருந்து காணோம். இன்னைக்கு காலேஜுக்கு வந்திருக்கான்? வரல, எங்கிட்ட ஒன்றும் சொல்லலை. காலையில் அவன் வீட்டுக்கு போல. நீ இல்லை, டைம் ஆயிடுச்சு, அப்படியே வந்துட்டேன். இப்போல்லாம் அவன் ரொம்ப டல்லாக இருக்கான்டா. ஹாய். ஹலோ, வசந்த் இருக்காரா? இல்லைங்களே, இப்பதான் கோயம்புத்தூர் புறப்பட்டு போனாரு. ஏதோ சொல்லிட்டு போனாரா? ஒன்று சொல்லிட்டு போனீங்களே. நீங்க யார் பேசுறீங்க? ஹலோ, நான் அம்மா பேசுறேன்டா. மா, பிரியா விஷத்தை சாப்பிட்டா. எப்படி? அவளை பில்ராஜ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். சீக்கிரமா புறப்பட்டு வாடா. இத வந்தேம்மா, இத வந்தேன். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலடா. இவன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. இப்ப என்ன சொன்னாங்க? பிரியா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிடுவாளோன்னு பயமா இருக்குடா. டாக்டர், டாக்டர், நான் அப்படிதான். இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? சோடியம் சல்ஃபேட் கொடுத்து ஸ்டொமக்கை வாஷ் பண்ணியிருக்கோம். கார்டினால் 1 கிராமுக்கு மேல ஒரு பாட்டிலே காலி பண்ணியிருக்காங்க.
டாக்டர் உயிருக்கு ஒண்ணு ஆகும். நாங்களும் அதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். இப்போ எதுவும் சொல்றதுக்கு இல்லை.